நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. பாடுங்க, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. பாடுங்க, உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பாடுங்க, நீங்க ஏசப்பா. உனக்கு அவர் சிலுவையில் மரித்த இயேசு, ஆண்டவர் இயேசு போதும்னு சொல்லி பாடுங்க. இந்த இயேசுவின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த இயேசுவின் பிரச்சனைகளை மாற்றுவார். இயேசுவின் கண்ணீரை துடைப்பார். இயேசுவின் வேதனைகளை சிலுவையில் சுமந்திருக்கிறார். இயேசுவின் சாபத்தை மாற்றி இருக்கிறார். இயேசுவின் விளைவுகளை மாற்றி இருக்கிறார். இயேசுவின் துக்கத்தை சுமந்திருக்கிறார். இனி நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இயேசுவே நீங்க போதும் சொல்லுங்க. இயேசு ராஜா, நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு போதும். எல்லாவற்றிலும் நீர் எனக்கு போதுமானவர். அவர் போதுமானவரிலும் அதிகமானவர். ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே. பாடுவோம். தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. பாடுவோம். ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. இந்த இயேசு வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இருக்கிறதுனால தான் ஏதோ கதை ஓடுது ஆண்டவரே அப்படின்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. உங்க கூடயே இருக்கிறவர், ஹல்லேலூயா, நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேலர், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஏதோ 1-2 நாள் இல்ல, ஏதோ அப்படியே நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து தூரமா இருந்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தெய்வம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் காண்பித்து விட்டு முடிக்க விரும்புகிறேன். அங்க பாருங்க, அவர் வந்து நம்ம கூட இருக்கிறாராம். எப்பவும் கூட இருக்கிறாராம். இந்த உலகத்துல இருக்கிறப்போ நம்ம கூட இருக்கிறாரு. சரியா, முடிவு பரியந்தம் இருக்கிறாரு. சரியா, வெறும் முடிவு பரியந்தம் மட்டும் இல்ல, அந்நாள் பரியந்தம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்னங்க அந்நாள் பரியந்தம்? வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13 இருந்து வாசித்து பார்க்கும் பொழுது அதுல அழகாக ஒரு காரியத்தை நாம் காண முடியும். என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். இப்ப எங்க இது எங்க நடக்குது?
பரலோகத்துல நடக்கு. பரலோகத்துல ஒரு பெரிய வெள்ளை அங்கியை தரித்து எல்லாம் குருத்தோலையை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரை மகிமை செலுத்தி கொண்டு நின்று கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம். வாசிங்கக்கா. ஆண்டவனே, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இது உமக்கே தெரியும். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று இரவும் பகலும் அவருடைய ஆலயத்துல அவரை சேவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கிறவருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவர்கள், அவரை சேவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இரவு பகலாக அவருடைய சமூகத்திலே களி கூர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். சரியா? இப்போ வாசிங்கக்கா தொடர்ந்து. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். எனக்கு ஒரு நாள் இதை வாசித்த உடனே எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. சரியா? அதோட அவர் நிறுத்தலையான அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற மக்களுக்கு உள்ளாக, இவர்களுக்குள்ளாக அங்கேயும் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில மட்டும் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஏதோ சிங்காசனத்துல உட்கார்ந்து எல்லாரும் துதிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்ல. ஒரு பக்கம் அது நடந்துகிட்டு இருந்தாலும் அங்கேயும் நான் உன் கூடயே உட்கார்ந்துக்கிட்டேன், உன் கூடயே நான் இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ளாக உலாவுகிறவர், நமக்குள்ளாக வாசமா இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, யாவரும் எழுந்துனே, ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு வர முளைக்கல்லாகி சீயோனிலே தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு வர முளைக்கல்லாகி சீயோனிலே, முன்னோடியாய் இயேசு வர முளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே. தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். உயிரோடு எழுந்த இயேசு முதலாவது நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், வாழ்க வாழ்க. நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு யாரு மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, யாரோடு நான் ஒப்பிட்டு என்னை பார்க்கவும் கூடாது, என்னை காட்டிலும் எல்லாரையும் நான் மேன்மையான நினைக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த நல்ல இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கேளுங்க, அப்படியே கேட்போமா? ரெண்டாவது, என்ன காரியங்கள் பயங்கள் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறதோ, என்ன சூழ்நிலையில் பயத்தின் வல்லமை உங்களை மேற்கொள்ள துடித்து கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அதே இயேசு கூறுகிறார், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன். என் சித்தத்துக்கு நான் சொல்கின்றபடி நீ செய்யும் பொழுது நான் முன்பதாக சென்று நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. நான்காவதாக, எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவாகிய நான் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியால் இயேசுவாகிய என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்ய, உம்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்தவர் கூறுகிற ஒரு காரியம், நான் உன் கூடயே இருக்கிறேன், நான் உன் கூடயே இருக்கிறேன், என் மகளே மகனே நான் உன் கூடயே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் நான் வேலை பார்க்கிற இடத்துல நான் மெஸ்ஸுக்குள்ள கடந்து போனேன். நான் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு தான் உள்ளுக்கு போனேன். ஆனா உள்ளுக்கு போகும் பொழுது ஒரு அருமையான தம்பிக்குள்ளாக காணப்பட்ட அசுத்தாவி அவன் பிளேட்டை தூக்கி வீசிட்டு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்குள்ள ஓடி போய், அந்த கிச்சன் மெஸ் கிச்சன் வந்து பெரிய கிரைண்டர் இருக்கும், கிரைண்டருக்கு பின்பதாக ஒளிந்து கிடந்தான். நான் பார்க்க கூட இல்லை. உடனே அந்த சூப்பர்வைசர் வேகமாக வந்தார். வந்து சொன்னாரு, சார் நீங்க உள்ளுக்கு வந்த உடனே இப்படி இந்த பெஞ்சில் இருக்கிற ஒரு பையன் உங்களை பார்த்த உடனே ஆக்ரோஷமா பிளேட்டை தூக்கி வீசிட்டு உள்ளுக்கு போய் ஒளிஞ்சு கிடக்கிறான் சார், நாங்களாம் இழுத்து பார்க்கோம், எங்களால் இழுக்க முடியல, நீங்க வாங்க அப்படின்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல, தலையும் புரியல வாளும் புரியல. நான் உடனே போனேன், போய் பார்த்தா என்ன விட்டுரு அப்படின்னு நடுங்குது. எனக்கு ஒன்றும் புரியல. நான் உடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் கிருபையாய் விடுவித்தார். விடுவித்த பிறகு நான் வெளியில வந்தேன். வெளியில வந்த உடனே நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் ஜெபமும் பண்ணலை, நான் உங்களை குறித்தும் பேசலை, நான் பேசிட்டு வந்தது வெட்டி கதை, நான் சும்மா அரட்டை அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன். இது எப்படி ஆண்டவரே நடந்துச்சு? நான் ஜெபம் பண்றப்போ நீங்க இறங்கி வந்தேன்னா ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கு, ஒரு ரீசன் இருக்கு. இப்போ நான் ஒண்ணுமே பண்ணல, நான் சும்மா தானே போயிட்டு இருக்கிறேன், இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, டே நான் உன் கூடயே தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நான் உன் கூடயே தான் இருக்கிறேன், நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். நீ என்ன தேடுறியோ இல்லையோ, நீ என் கூட இருக்கிறியோ இல்லையோ, ஆனா நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? துதிகள் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவே, பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவே, உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே, மகிமை செலுத்துகிறோம் இயேசுவே, உந்தன் நாமத்தை இயேசுவே, உந்தன் நாமமே
உயர்ந்த நாமமே போற்றி பாடுகின்றேன் நான். தேவா உந்தன் நாமத்தை, தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறோம் தேவா உந்தன் நாமத்தை, தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. அன்பரே நல்லவரே வல்லவரே என் ஆண்டவரே. அன்பரே உயிரோடு எழுந்தவருடைய ஜீவ வார்த்தை. அப்பா நீர் பேசின அந்த 5 காரியத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு 5 காரியத்தை நாங்க தியானித்தோம் அப்பா. இதனுடைய நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக எங்களை எடுத்து செல்லுங்க ஆண்டவரே, எங்களை எடுத்து செல்லுங்கப்பா, எடுத்து செல்லுங்க சுவாமி. கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். பயப்படாதிருக்க நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். ஒரு காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன், எதற்கும் பின்னடையாத ஒரு சிங்கத்தை போல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஓ ஜீசஸ் மாரபு ஷாகாபாலே பெடனமோ. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். எல்லா பயங்கள் விலகுவதாக, எல்லா பயங்கள் விலகுவதாக, எல்லா பயத்தின் நாட்கள் முடிவுக்கு வருவதாக. விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது, விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது, விடுதலை இறங்கி கொண்டிருக்கிறது. பயத்தின் ஆவிகள் எரிகிறது. பயத்தின் நிமித்தமாக உள்ளுக்கு நுழைந்த சாத்தானுடைய கிரியைகள் வேரோடு பிடுங்குகிறோம். வேரோடு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே பொல்லாதவனை உன்னை வேரோட பிடுங்குகிறோம்.
கர்த்தருடைய ஆவி ஒவ்வொருவர் மீது பலமாய் இறங்குவாராக, பலமாய் இறங்குவாராக. எங்கும் வல்லமை இறங்குவதாக, எங்கும் அக்கினியின் பிரசன்னம் இறங்குவதாக. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ திட்டம் எங்களில் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபை, அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு தயவு ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தெய்வீக மகிமை ஓ ரபாலா ஷகாலே பேடலே ஊழியம் செய்ய வைக்கிற தேவனுடைய ஆவின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. வெட்கப்படாமல் கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடிய கிருபை, தயவு. ஓ ஜீசஸ், இயேசு, இயேசு. இயேசு ராஃபோர்லேபா ஷேகபாலா. ஆண்டவரே, நான் உம்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் அப்பா. நான் வெட்கப்படாம நான் உம்மை குறித்து பேசுவேன். நீர் எல்லா அதிகாரத்தையும் உடையவர். எனக்கு அதிகாரத்தை தாங்க, எனக்கு வல்லமையை தாங்க, எனக்கு வரங்களை தாங்க. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. நான் இந்த பாடலை அப்படியே பாடும் பொழுது யாரும் பாடலை பாட வேண்டாம். நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. நீங்க வாய்களை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உங்க பிரசன்னம் அப்படியே மூடட்டும் அப்பா. வரங்கள் இறங்குவதாக, கனிகள் இறங்குவதாக. தீர்க்க தரிசன ஆவினால் நிரப்பும். அற்புத செய்கையாய் உமது ஜனங்கள் மாறுவார்களாக, பிசாசுகளை துரத்துவார்களாக. உங்க பிள்ளைகளை பார்த்தாலே மாந்திரிகங்கள் எரிக்கப்படுவதாக. சாபங்கள், பாவ கட்டுகள், அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கின்ற ஆண்டவரே பல கோடிகளை மீட்டெடுக்கும்படியான ஒரு சேனையை எழுப்புவீராக. ஆண்டவரே, எங்களில் எழுப்புவீராக. ஆண்டவரே, சிறியவர்களாய் எங்கள் மீது அசைவாடுவீராக. பெரிய தெய்வமே, நீர் அசைவாடுவீராக. உங்க மகிமை இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக. அக்கினி பற்றி எரிவதாக, அக்கினி பற்றி எரிவதாக. எங்கு மகிமை இறங்கட்டும், எங்கு வல்லமை இறங்கட்டும். ஆவி மலை இறங்குவதாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நெருப்பு பாய்ந்து கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கட்டும். இனி செல்கின்ற இடங்களில் எல்லாம் உம்மை வெளிப்படுத்துவார்களாக. நீர் எங்க கூடயே இருக்கிற இம்மானுவேலர் அப்பா, உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆண்டவரே, இந்த உலகம் ஒருவேளை முடிஞ்சு போயிடலாம், நாங்க முடிஞ்சு போயிடலாம். ஆனா எங்களை முடிவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்துல எங்களை சேர்த்து அங்கேயும் எங்களுக்குள்ளாக மகிமை நம்பிக்கையாய், கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே ஷாரா பாரே பெலபெடனமோ. எங்களுக்குள்ளாக உலாவுகிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. பரலோகத்தில் உம்மை தவிர வேறு எங்களுக்கு என்னப்பா இருக்கு? பூமியில வேற விருப்பம் இல்ல சுவாமி.
எல்லாம் ஏசப்பா நீர் ஆளுகை செய்வீராக. உமது மகிமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. வருமானங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே குடிவரின் ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகுவதாக. சரீரத்தின் பலவீனங்கள் வெளியேறுவதாக. எல்லா பொல்லாத வல்லமைகள் வெளியேறுவதாக. அற்புதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறபடியா நன்றி. நன்மைகள் இறங்குவதாக. நன்மைகள் இறங்குவதாக. நன்மைகள் இறங்குகிறது. நன்மைகள் இறங்குகிறது. கிருபை 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 ஒவ்வொருவர் மீது இறங்குவதாக. இறங்குவதாக. அபிஷேக வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தர் நடத்துகிறார் ஊழியத்தில் வல்லமையாய் நீர் அசைவாடும். தொடர்ந்து அசைவாடும். அண்ணன் மேல, அக்கா மேல, பிள்ளைகள் மேல, ஆண்டவரே அன்பு தகப்பனார் மீது, ஆண்டவரே மற்ற அன்பு குடும்பத்தார் மீது, உறவுகள் ஒவ்வொருவர் மீது நேச கைகள் இறங்கி வருவதாக. இங்க இருக்கிற அன்பானவர்கள் அத்தனை பேரையும் தொடுவீராக. இங்க வரணும்னு நினைத்து தடைப்பட்டவங்க எல்லாம் இதே நேரத்தில் பொக்கிஷமாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதை எல்லாம் நீர் அவர்களுடைய சிரசின் மீது வைப்பீராக. எல்லா நன்மைகளினால் நிரப்புவீராக. நன்மையாய் நிரப்புவீராக. உயிரோடு எழுந்து ஆண்டவரே பெத்தானியா வரைக்கும் சீஷர்களை அழைத்து கொண்டு சென்று ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட்டீரே. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த துளையிடப்பட்ட கைகள் எங்களை ஆசீர்வதிப்பதாக. நன்மையினால் நிரப்புவீராக. வல்லமை இறங்குகிறது. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக. நன்மைகள் இறங்குவதாக. அபிஷேகம் இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. அற்புதங்கள் இறங்குவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh Jesus.